ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் பக்கத்தில் மீன் பிடிக்க போகிறோம். பக்கத்துலேயே குளம் இருக்கிறதுனால அதில் மீன் வந்து நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போய்கிட்டுருக்கோம். இங்கே வந்து இயற்கை காட்சி நல்லா காலையிலே ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம். ஏன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. காலையில் வெயிலும் அந்தளவு இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கங்கே மயில் வேறு இருந்துச்சு. மயில் வீடியோவும் நல்லா எடுத்தோம். ஸோ மயிலும் நிறையா இருந்தது. இப்போ நம்ம இந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே ரோட்லேருந்து பார்க்கும்போது குளம் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம குளத்து பக்கத்தில் போகலாம். நம்ம இங்கே போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் தோட்டம் மாதிரி இருக்கும் பாருங்கள். அது என்ன தோட்டம்? அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பச்சை மிளகாய் தோட்டம். இந்த பச்சை மிளகாய் தோட்டத்தை தாண்டி தான் நாங்கள் போனோம். இங்கே வந்து கொஞ்சம் காஞ்சி போய் வறண்டு போயிருக்கு இந்த இடம் எல்லாமே. பச்சை மிளகாய் தோட்டத்தை எடுக்கிறதுக்கு நான் தனியாக வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் இந்த பச்சை மிளகாய் தோட்டத்தை தாண்டி தான் போனோம். இப்போ நான் அந்த பச்சை மிளகாய் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா சூரிய ஒளி பார்க்குறதுக்கு பிரைட்டாக அழகாக இருந்துச்சு. குளத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து நிறைய புல்லுங்க முளைச்சிருந்தாலுமே கால் வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கீழே இறங்கி போயிருந்துச்சு அந்த குளம். இங்கே வந்து நிறைய பாம்புங்கள்லாம் இருக்கும். நாங்கள் அதனால் பார்த்து புல்லை காலை வச்சுட்டு போனோம். இந்த முள்ளுலாம் பயங்கரமாக குத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள் தான். அந்த முள்ளுலேயே காலை வச்சு செருப்பை வச்சு நடந்ததுனால கொஞ்சம் தெரியல. நாங்கள் போகிறதுக்குள்ளே மீன்லாம் பிடிச்சி ரெடியாக வச்சுருந்தாங்க. நான் போனதே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே எல்லா தோட்டத்தையும் பார்த்துட்டு போகிறதுனால லேட் ஆகிடுச்சு. இது வந்து தூக்கணாங்குருவி கூடு. அது உள்ளே குஞ்சு இருக்குது பாருங்கள். இதை எடுத்து பார்த்துட்டு அதே இடத்துல வச்சுட்டோம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் அங்கேருந்து மீன் பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீனை வந்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். விரால் மீன், ஜிலேபி கிண்டை, வவ்வால் மீன். ஸோ நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.